பிக் பாஸ் ஷாரிக்கு இப்போ ரீசெண்டாக ஆண் குழந்தை பிறந்திருக்குது. இந்த நிலையில குழந்தை பிறந்து பிரசவத்துக்கு அப்புறமா கண் விழித்ததுக்கு அப்புறம் மனைவி ஜெனிஃபர் சொன்ன முதல் வார்த்தையை கேட்டு ஷாரிக் பயங்கரமா எமோஷனலா ஃபீல் பண்ணியிருக்காராம். அதோட விவரத்தை வெளில பார்க்க போறோம். உமாரியாஸ் அப்புறம் ரியாஸ் கான் இந்த தம்பதியோட மகன் தான் பிக் பாஸ் ஷாரிக். வளர்ந்து வரக்கூடிய நடிகர்ல இவரும் ஒருத்தரா இருக்காரு. கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்பையும் சரியா பயன்படுத்தி வந்துட்டு இருக்காரு. உடம்ப ஃபிட்னஸா பயங்கரமா வச்சுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஷாரிக் கடந்த வருஷம், அதாவது மரியா ஜெனிஃபர்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை ரொம்ப லவ் பண்ணி அந்த பெண்ணா திருமணம் பண்ணியிருக்காரு. இவங்களோட திருமணம் ரொம்ப கோலாகலமா நடந்து முடிஞ்சுது. திருமணம் முடிஞ்ச கொஞ்ச நாட்கள்லயே இவங்க அப்பா அம்மா ஆக போறாங்க அப்படிங்கிற விஷயத்த 2 பேருமே அவங்களோட சோசியல் மீடியா பக்கத்துல ஷேர் பண்ணியிருந்தாங்க. திருமணம் எந்த அளவுக்கு கோலாகலமா நடந்துச்சோ அதை விட பிரம்மாண்டமா வளையாப்பு ஃபங்க்ஷன் நடத்தினாங்க. இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஷாரிக் திருமணம் பண்ணிருக்கக்கூடிய மனைவி மரியா ஜெனிஃபர் இருக்காங்களே, அவங்க ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆனவங்க. அவங்களுக்கு முதல் திருமணத்திலேயே ஒரு மகள் இருக்காங்களாம். அந்த மகளை தன்னோட மகளா தான் ஷாரிக் பார்த்து வந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இப்ப இவங்களுக்கு மறுபடியும் ஆண் குழந்தை பிறந்திருக்குது. என்னோட லவ்வுக்கு, என்னோட பெஸ்ட்டுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது ஒரு ஆண் மகனா கொடுப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோஷனல் போஸ்ட் ஒன்று தான் ஷாரிக் அவர் பையன் கூட மாதிரி போட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பிரசவம் முடிஞ்ச கையோட, அதாவது குழந்தை பிறந்த கையோட மனைவி மரியா ஜெனிஃபர் ஷாரிக் கிட்ட எமோஷனலா பல விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்களாம். அது அவங்க சொன்ன முதல் வார்த்தை என்னன்னா, இவ்வளோ பெரிய அன்புக்கு நான் ஒரு ஆளா இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. நீ கிடைக்கக்கூடிய அன்பு ஒரு நாள் எனக்கு கிடைச்சிட்டே இருக்கு. அது பத்தாதுன்னு இப்ப நமக்கு அது ஒரு புது அடையாளமா நமக்கு ஒரு மகன் பிறந்திருக்கான். என்னோட முதல் கணவருக்கு பிறந்த என்னோட மகளை நீ நம்ம பொண்ணா பார்த்துட்டு இருக்க. அதுவே பெரிய விஷயம் தான். நம்ம 2 பேருக்குள்ள என்னைக்குமே ஈகோ வந்ததே கிடையாது. இதுக்கப்புறம் வரப்போறது கிடையாது. ஃபியூச்சர்ல நம்ம 2 பேருமே நம்மளோட 2 குழந்தைகளையும் அன்பா பாசமா வளர்க்க போறோம். அதுக்கு நீ உறுதுணையா இருப்பேன்னு நம்புறேன். கண்டிப்பா இந்த ஒரு பிரசவத்துக்கு அப்புறமா 2வது முறையா அம்மாவானதை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறாங்கிற மாதிரி பல விஷயங்களை மரியா ஜெனிஃபர் சொல்லியிருக்காங்களாம். இந்த விஷயத்தை கேட்டு ஷாரிக் பயங்கரமா கண்ணீர் விட்டு அழுதுருக்காரு. இப்ப இவங்களோட குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா எக்கச்சக்கமான பிரபலங்களும் ரசிகர்களும் ஷாரிக்கோட ஒட்டுமொத்த ஃபேமிலிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தனுஷோட குபேரா திரைப்படம் கடந்த மாசம் வெளிவந்துச்சு. ரசிகர்களால் பெரிதும் எதிர்க்கப்பட்ட திரைப்படம் தமிழ்நாட்டில் தோல்வியாக சந்திச்சிருக்குதான். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த திரைப்படம் 23 கோடி ரூபா மட்டும் தான் வசூல் செஞ்சிருக்குங்கிற மாதிரியும், ஆனா இந்த படத்துக்கு தெலுங்குல அமோக வரவேற்பு கிடைச்சிருக்குதான். இந்த வெற்றிக்கு அப்புறமா தனுஷ், ராஷ்மிகா மந்தனா, நாகார்ஜுனா, இயக்குனர் சேகர் கமுலா இவங்க எல்லாம் சேர்ந்து மெகாஸ்டார் சிரஞ்சீவி கூட ஒரு பார்ட்டி கொண்டாடினாங்க. இந்த நிலையில குபேரா திரைப்படம் உலக அளவில் இது வரைக்கும் எவ்வளவு வசூல் செஞ்சிருக்குங்கிற மாதிரி அபிஷியல் அப்டேட் வெளிவந்திருக்குது. கடந்த ஜூன் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் 13 நாட்கள் பாக்ஸ் ஆஃபீஸ்ல கடந்து கிட்டத்தட்ட 13 நாட்கள்ல 134 கோடி வசூல் செஞ்சிருக்குதாம். தமிழ் சினிமால இந்த படம் பெருசா வெற்றி பெறல, தமிழ் ரசிகரால கொண்டாடப்படல அப்படின்னாலும் கூட உலக அளவில் இந்த திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சதால தான் இந்த திரைப்படம் 134 கோடி வசூல் செஞ்சிருக்கிற மாதிரியும் ரசிகர்கள் இந்த படம் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.